இதுதான் நாம் தங்கியிருக்க ஹாஸ்டல். ஹாஸ்டல் பேர் வந்து சோஸ்டல் வைசாக். வணக்கம், நான் வேலு. நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா, முதல்ல எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வைசாக் வந்திருக்கோங்க, விசாகப்பட்டினம். நேற்று நைட்டு மத்தியானம் திடீர்னு கிளம்பி அறக்க ட்ரெயினை பிடிச்சி நம்ம மட்டும் சிங்கிளாக வந்திருக்கோம் வைசாக்கு. ரூம் போட போனோம். ரூம்பு எனக்கு சரியாக பிடிக்கல, ஹாஸ்டலில் தான் போடணுன்னு ஒரு ஐடியாலே வந்தேன். அங்கேருந்து வரையிலே 2000. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து மெயின் ரோடு வந்தாச்சு. ஆர்கே பீச்சுக்கு போகிறோம் ஃபஸ்ட்டு. இப்போதைக்கு கிளைமேட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. லைட்டாக மழை தோற்றிக்கிட்டு பொசிக்கிட்டு பார்த்தா தெரியுதா, சூப்பராக இருக்குது. கொடையை வேறு கையில் வச்சுருக்கோம். ஆர்கே பீச் போகலாம். ஃபஸ்ட்டு போய் அங்கே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன செய்யலாங்கிறத யோசிப்போம். அப்படியே வாங்க, என் கூட டிஜிட்டலாக பயணம் பண்ணுங்க, போகலாம் ஆர்கே பீச். நம்ம தங்கியிருக்க ஹாஸ்டல்லேருந்து 1 கிலோமீட்டர் தான் பீச்சு, ஆர்கே பீச்சு. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நடந்து தான் போகிறோம், ஆட்டோ எடுக்கலை. பஸ் ரூட்டும் சரியாக தெரியல, அதனால் நடந்தே போயிட்டோம். கூகுள் மேப் போட்டு இன்னொரு 650 மீட்டர் இதே ரோட்டில் போனால் ஆர்கே பீச் வந்துடும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி ஒரு ஆட்டோ எடுத்து ஃபஸ்ட்டு ரூமுக்கு தான் போகலான்னு பார்த்தேன். ரூமு 2000 கேட்டாங்க. இது சரி வராது அப்படின்ட்டு ஹாஸ்டல் லொக்கேஷன் போட்டு ஆட்டோ டிரைவர்கிட்ட கொடுத்து நேராக இந்த ஹாஸ்டலுக்கு போ அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் கொண்டு வந்து விட்டாப்புல. 11:30 மணிக்கு தான் நமக்கு செக்இன் கொடுத்தாங்க. அது வரைக்கும் ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டு 11:30 மணிக்கு பிறகு தான் நமக்கு பெட்டு கொடுத்தாங்க. பாத்ரூம் போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃபோன்லாம் சார்ஜ் போட்டு ஒரு 12 மணிக்குள்ளே கிளம்பியாச்சு. ஆர்கே பீச் போயிட்டுருக்கோம். போகலாம், அங்கே போய் பார்க்கலாம். பீச்சு சூப்பராக தெரியுதுங்க இங்கேருந்து பார்த்தாலே. இன்னொரு 300 மீட்டர் நடக்கணும். போகலாம், பக்கத்தில் வந்தாச்சு, நடந்தே வந்துட்டோம். பீச் பக்கத்துலேயே பாண்டுரங்கா சுவாமி டெம்பிள்னு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. பார்த்தா தெரியுது அவங்களுக்கு, பாண்டுரங்கா பெருமாள் சுவாமி கோயில். அந்த பக்கம் பீச்சு அலை அடிக்கிறது என் கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதா? பக்கத்தில் வந்துட்டோம், போகலாம். வந்தாச்சுங்க ஆர்கே பீச் ரோடு. எப்படி இருக்கு? சிங்கிளாக சோலோவாக தனியாக நம்ம மட்டும் ஆந்திரா மாநிலம் குண்டூர்லேருந்து வைசாக் வந்து சூப்பராக முதல்ல ஹாஸ்டல் புக் பண்ணி ஹாஸ்டலில் தங்கி பார்க்க வந்திருக்கோம். இந்த ஆர்கே பீச்சை பக்கத்தில் வந்தாச்சு, உள்ளே போய் எடுக்கிறேன். வந்தாச்சு ஆர்கே பீச். ஆர்கே பீச்னாலே இந்த தென்னை மரம் தாங்க, அடர்த்தியாக தென்னை மரம். அதுக்குள்ளே சேர் போட்டு உட்காந்து சூப்பராக பீச் வியூ பார்க்க செம்ம சூப்பராக இருக்கும். நம்மளும் அது உள்ளே போகலாம். முதல்ல பீச்சுக்கிட்ட போயிட்டு அப்படி போகலாம். கொஞ்சம் லைட்டாக தூத்துது, அதனால் மலைக்கு கோப்பு அதிகமாக இருக்கிறதுனால அலைகளும் ரொம்ப அதிகமாக உயரமாக வருது, பார்த்தாலே தெரியுது. செம சூப்பர்ல, என்ஜாய். அருமையாக இருக்குங்க. கொஞ்சம் பக்கத்தில் போகலாமா? வருது ஷூ போட்டிருக்கேன், சாக்ஸி எல்லாம் நனைஞ்சிரும். வேண்டாம், தண்ணியில் கால் வைக்க வேண்டாம். ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க பார்த்தாலே. இந்த இதுக்கும் தண்ணிக்கும் கிட்டத்தட்ட 10 அடி ஆழம் தெரியுது. நம்ம மேட்டில் இருக்கிறோம். தண்ணியில் கால் வைக்க வேண்டாம், விஷப்பச்ச வேண்டாம். அப்படியே அமைதியாக அழகாக ரசிச்சுட்டு அப்படி போகலாம். வியூப்பாக இருக்குது, சூப்பராக இருக்கா கிளைமேட்டும். அங்கே ஒரு கலைஞரை விளக்க ஒன்று இருக்குது, அப்படியே அங்கே வரைக்கும் போகலாம். வந்துருச்சு.
இன்னொரு வாட்டி சுற்றி வியூ பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கிளைமேட்டுக்கும் லைட்டாக தூரலுக்கும் வெயிலே இல்லைங்க, சூப்பராக ஊட்டி மாதிரி இருக்குது. செம்ம அழகாக இருக்குது. அப்படியே தோப்புக்குள்ளே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆக்ரோஷமாக தான் இருக்குது. நம்ம பக்கத்தில் போக வேண்டாம், வாங்க தோப்புக்குள்ளே போகலாம். போகலாமா? தென்னந்தோப்புல எதுக்கு இது பச்சை துணி கட்டி விட்டுருக்காங்கன்னு தெரியல, ஓலையெல்லாம் நறுக்கி. உள்ளே இருந்து வியூ பார்க்க எப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சீட் இருக்குது, மற்ற எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நாமளும் அதை உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். ஒரு 10 நிமிஷம் அருமையாக உட்காந்தாச்சுங்க. ஒரு ஸ்டூல் மாதிரி சிமெண்ட் கல்லில் கட்டி போட்டுருக்காங்க. அப்படியே உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவோம். அருமையாக இருக்குல்லையா அந்த தோப்பு? மேலே பாருங்கள், வெயில் நேரத்தில் அருமையாக இருக்குது. இப்போ வெயிலில் கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, ஜில்லுன்னு. சூப்பராக இருக்குது. இப்படி இருந்து ஒரு அரை மணி நேரம் இந்த பீச்சை அழகாக ரசிச்சுட்டு மெதுவாக கிளம்பலாம். வியூ எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? இப்படி கிளம்பலாமா? ஒரு அரை மணி நேரம் உட்காந்தாச்சு. சூப்பராக அடுத்த இடத்துக்கு போகலாம். செம்ம சூப்பராக இருக்குது. இன்னொரு வாட்டி பார்த்துக்கணும் அப்படியே பீச்சை பார்த்துட்டு அப்படியே இதில் இறங்கி போகலாமா இல்லை ரோட்டில் ஏறி போகலாமா? இப்படி போவோம். இது சாக்கடை தண்ணியா மழை தண்ணியா ஏதோ ஒன்று கலந்து வருது. அப்படியே இறங்கி போயிருமா? இது ரொம்ப நினைக்குமோ? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். போயாச்சுங்க. அப்படியே அந்த பக்கம் போய் அந்த பக்கம் நீர்மூழ்கி கப்பல் மியூசியமாக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் ஓடின நீர்மூழ்கி கப்பலை மியூசியம் இதோ அந்த பக்கம் தான் இருக்குது. அந்த கலங்கரை விளக்கம் பக்கம் அங்கே போய் உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எடுத்து போய் பார்ப்போம். ஃப்ளைட் போய் பாருங்கள். ஏர்போர்ட் பக்கமாக தான் இருக்குது. போகலாம். மீண்டும் ஒரு திறந்தப்புக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே திறந்தப்புக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கோம், ரோட்டு மேலே போகாமல். போவோம். மணி 12:30 1 மணி ஆக போகுது. சாப்பிட்டுட்டு அந்த மியூசியம் போவோமா? அந்த மியூசியம் போய்ட்டு வந்து சாப்பிடுமா? சாப்பிட்டுட்டு போகலாம். அங்கே போய் பார்ப்போம் டைமிங் எப்படி இது உண்டா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு டைமிங் கொடுக்குன்னா அதை கணக்கு பண்ணி முடிவு பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த பீச்சுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாம். பாய் பாய் ஆர்கே பீச். காலையில் ஹாஸ்டல்லே சாப்பிட்டோமுங்க பிரேக்ஃபாஸ்ட்டு இன்லோடு. ஆனால் நமக்கு நாளையிலேருந்து தான் இன்லோடு, இன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி பே பண்ணி தான் சாப்பிட்டோம். 80 ரூபா. என்னது, ப்ரெட் ஆம்லேட்டு, ஒரு காஃபி. இப்போ மத்தியானம் என்ன சாப்பிட்லாம் பார்க்கலாம். என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அங்கே ஒரு இட்லி கடை இருக்குது. வெளியே வந்த உடனே வடை, தோசை, இட்லி, மசால், பரோட்டா. அங்கே போகலாமா? ஏன்னா அங்கே ஒரு பிரியாணி கடை இருக்குது. ஹோட்டல் நிறையா தெரியுது. ரெண்டில் ஏதாவது ஒரு பக்கம் சாப்பிட்டு அப்புறமா அந்த மியூசியத்துக்கு போகலாம். என்ன மியூசியம்? நீர்மூழ்கி கப்பல் மியூசியத்துக்கு ஃபஸ்ட்டு சாப்பிடுவோம். சாப்பாடு தான் முக்கியம். வாங்க.
அங்கே எதுவுமே இருக்க மாதிரி தெரில, யாருமே சாப்பிட்ற மாதிரி தெரில, க்ளோஸில் தான் இருக்குது. வேறு கடையை பார்ப்போம். அந்த பக்கம் 2-3 ஹோட்டல் தண்ணி தெரியுது, அங்கே போய் சாப்பிட்டுட்டு இந்த எபிசோட முடிப்போம். அடுத்து எங்கே போகலாங்கிறத முடிவு பண்ணுவோம். ரோட்டை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுமா? வா, அங்கே போகலாம். இங்கே சாப்பாடு கடை மாதிரி தெரியுங்க, பாவு பச்சி இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் தெரியுது. அதுவும் ஓப்பனில் இல்லை. தூரத்தில் இருந்து பார்க்கல பெரிய கடை மாதிரி தெரிஞ்சுது, ஓப்பனில் இல்லை. என்ன செய்யலாம்? நீர்மூழ்கி கப்பல் பார்த்துட்டு சிட்டிக்குள்ளே போய் சாப்பிடுவோமா? பசி இல்லை, போகலாம். சரி, இது ஹோட்டல் இருந்தால் சாப்பிடுவோம், அப்படி இல்லைன்னா நீர்மூழ்கி கப்பல் போகலாம். சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதோட இந்த ஆர்கே பீச்சுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு நன்றி சொல்லிட்டு இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். நன்றி, பாய்.